ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு வாகை சுடவா. 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷில் ஃபஸ்ட் யூனிட்டில் இருக்கிற ஃபஸ்ட்டு போயம் லைஃப், அதனுடைய பேராகிராஃபை பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த பேராகிராஃபை எப்படி எழுதணும், எப்படி நம்ம ஈஸியாக 5 மார்க் வாங்குறதுன்றதை பற்றி பார்க்க போகிறோம். ஒருவேளை உங்களுக்கு இந்த பேராகிராஃப் ரொம்ப லாங்காக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா, என்னால் இவ்வளோ படிக்க முடியாதுன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா, உங்களுக்கு நான் ஷார்ட்டாக பேராகிராஃப் ரெடி பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவையும் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டு ப்ரோஸ் இருக்கு இல்லையா, ஹிஸ் ஃபஸ்ட்டு ஃப்ளைட், அதனுடைய பேராகிராஃபையும் நான் கொடுத்துருக்கேன். அதனுடைய லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன், போய் பாருங்கள். இன்னும் உங்களுக்கு எல்லா லெசனுடைய பேராகிராஃப்லாம் வேணும்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Describe the journey of life as depicted in the poem by Henry van Dyke. So Henry van Dyke தான் இந்த போயம் உடைய ஆத்தர். அவரு லைஃப் ஜேர்னியை பத்தி என்ன சொல்றாரு அதை டிஸ்கிரைப் பண்ண சொல்றாங்க. எடுத்த உடனே இன்ட்ரோடக்ஷன் எழுதிக்கோங்க. The poem Life written by Henry van Dyke. This poem expresses the poet's reflection on his own life. லைஃப் போயம் எழுதுனது ஹென்ரி வேன் டைக். இந்த போயம்ல என்ன சொல்லியிருக்காருன்னா, அவருடைய ஓன் லைஃபை பத்தின ரிஃப்ளெக்ஷன் தான். அவரோட ஓன் லைஃப் எப்படி இருக்கணும், எப்படி இருக்க போகுதுன்றதை பற்றி தான் நமக்கு சொல்லியிருக்காரு. த போயட்ஸ் கிளியர் விஷன் அப்படின்னு ஒரு சப்டாபிக் போட்டுக்கோங்க. அவரோட லைஃப் எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு நமக்கு கிளியராக ஒரு ஐடியா கொடுத்துருக்காரு. அது என்னன்னா, த போயட் வாண்ட்ஸ் டு லீட் எ ஜாய்ஃபுல் லைஃப் வித் அ ஃபார்வர்ட் ஃபேஸ் அண்ட் அன் அன்ரிலக்டன்ட் சால். ஸோ அவரோட லைஃப் வந்து ஜாய்ஃபுல் லைஃபாக இருக்கணும், எதை பற்றியுமே கவலைப்படாமல் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முழு ஈடுபாடோட அவரோட லைஃப்பை அவர் வாழணும்னு நினைக்கிறார். ஹி வாண்ட்ஸ் டு ரீச் ஹிஸ் கோல் வித்தவுட் ஹரி அண்ட் டிஸ்ட்ராக்ஷன். அவரோட கோலை அவர் ரீச் பண்ணும்போது எந்த விதமான பதட்டமோ எந்த விதமான கவன சிதைவும் இல்லாமல் ரீச் பண்ணணும்னு நினைக்கிறாரு. ஹி ஷுட் நாட் மவுண்ட் about hardships happened in the past. அவர் கடந்த காலத்தில் நடந்த கெட்ட சம்பவங்கள் எல்லாம் நினச்சி டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது, வருந்தக்கூடாதுன்னு சொல்கிறாரு. He should not get the fear of bad things that may occur in future. கடந்த காலத்தை எப்படி நினைக்கக்கூடாதோ அதே மாதிரி எதிர்காலத்தில் நமக்கு என்ன நடக்குமோன்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டு அப்படியும் நம்மளோட நேரத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. He wants to live his life with a whole and happy heart. அவருடைய லைஃப்பை அவர் முழுசாகவும் சந்தோஷமாகவும் வாழணும் அப்படின்னு நினைக்கிறாரு. திஸ் மேக்ஸ் ஹிம் டு ட்ராவல் ஹிஸ் லைஃப் ஹாப்பிலி ஃப்ரம் யூத் டு ஓல்ட் ஏஜ். ஸோ இந்த காரணங்களுக்காக தான் அவரோட லைஃப் வந்து இந்த நாள்ல இருந்து அவருடைய கடைசி நாள் வரைக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். த போயட்ஸ் லைஃப் ஜேர்னி. ஹீ வாண்ட்ஸ் ஹிஸ் லைஃப் ஜேர்னி டு பி ஜாய்ஃபுல் வெதர் த பாத் கோஸ் அப் ஆர் டவுன் ஆர் ரஃப் ஆர் ஸ்மூத். அவருடைய லைஃப் ஜேர்னி எப்படி இருக்குன்னு இந்த பேராகிராஃப்ல நம்ம சொல்ல போகிறோம். எப்படின்னா, அவரோட லைஃப் ஜேர்னி வந்து ஒருவேளை மேல் நோக்கி போகலாம், இல்லைன்னா ரொம்ப மோசமான நாளாக இருக்கலாம், இல்லை ரொம்ப கஷ்டமான நாட்களாக இருக்கலாம். அதை பற்றிலாம் கவலைப்படாமல் அவரோட லைஃப்பை என்ஜாய் பண்ணி வாழுவேன் அப்படின்னு சொல்கிறார். ஹீ ஸ்டில் சீக்ஸ் அவுட் நியூ ஃப்ரெண்ட்ஷிப்ஸ், நியூ அட்வென்ச்சரஸ் அண்ட் அ பாப்புலாரிட்டி தட் வாட் ஹீ வாண்டட் வென் ஹீ வாஸ் அ பாய். ஸோ அவர் சின்ன பையனாக இருந்ததுலேருந்து அவருக்கு நியூ ஃப்ரெண்ட்ஷிப்ஸ், புதுசாக ஒரு சாகசங்கள், ஒரு வித்தியாசமான செயல்களில் ஈடுபடுறது, பாப்புலாரிட்டி இல்லைனா ஃபேம் அப்படின்னு கூட நீங்கள் ஷார்ட்டாக எடுத்துக்கலாம். FAME ஃபேம். ஃபேம்னா புகழ்ச்சின்னு அர்த்தம். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவர் சின்ன பையனாக இருக்கும் போது அவர் எதிர்பார்த்தாரு. அதை இன்னமும் அவர் தேடிக்கிட்டு இருக்காரு. ஹிஸ் ஹார்ட் டஸ் நாட் லூஸ் கரேஜியஸ் டு குவெஸ்ட் சம்திங் நியூ. அவரோட ஹார்ட் வந்து எப்பயுமே புது விஷயத்தை தேடுறதுல ரொம்ப ஈடுபாடோடு இருக்கும், ரொம்ப கரேஜியஸாக இருப்பார், என்னைக்கு விட்டு கொடுக்க மாட்டார் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. குவெஸ்ட் அப்படின்னா தேடுறது. ஹீ ஹோப்ஸ் தட் ஹிஸ் லாஸ்ட் டர்ன் ஆஃப் ஹிஸ் லைஃப் ஜேர்னி வில் பி த பெஸ்ட். அவர் கடைசியாக என்ன நம்பிக்கையாக சொல்கிறாருன்னா, என்னோட கடைசி நாட்கள் வரைக்கும் எனக்கு எப்பவுமே பெஸ்ட்டாகவே இருக்கும், என்னோட லைஃப் ஜேர்னி எப்பவுமே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு அவர் சொல்கிறார். கன்க்ளூஷன். திஸ் போயம் இஸ் அ கிரேட் எக்ஸாம்பிள் ஆஃப் பீங் ஆல்வேஸ் பாசிட்டிவ் அண்ட் கரேஜியஸ் டுவர்ட்ஸ் லைஃப். ஸோ இந்த போயம் நமக்கு என்ன சொல்லுதுன்னா, நம்மளோட லைஃப்பை எப்பவுமே பாசிட்டிவாக திங்க் பண்ணணும், பாசிட்டிவாக ஃபேஸ் பண்ணணும், கரேஜியஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஹீ சஜஸ்ட் அஸ் டு லீவ் அவர் லைஃப் ஹாப்பிலி. நமக்கு இந்த போயட் என்ன சொல்கிறாருன்னா, நம்மளோட லைஃப்பை வந்து ஹாப்பியாக வாழணும்னு சொல்கிறாரு. மாரல் என்ன எழுதலாம்னா, பி பாசிட்டிவ் அண்ட் லீவ் த லைஃப் ஜாய்ஃபுல்லி. ஸோ இப்படின்னு எழுதி முடிச்சிருங்க. இதில் நான் மேக்ஸிமம் எல்லா கீவேர்ட்ஸுமே இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் இதில் எந்த வேர்டையும் மிஸ் பண்ணாமல் இதை அப்படியே படித்து மெமரி பண்ணி எழுதுங்க.
கண்டிப்பாக நமக்கு 5 மார்க் கிடைக்கும். ஸோ இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் ஹேண்ட் ரைட்டிங் ரொம்ப முக்கியம். ஹேண்ட் ரைட்டிங்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. படித்து எழுதி பாருங்கள். ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் எழுதுங்க. ஸோ ஷோராக நமக்கு 5 மார்க் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ப்ளீஸ் கீப் ஆன் சப்போர்ட் அஸ். தேங்க்யூ.